வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலோட சிறப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி, தமிழாண்டு குரோதி புரட்டாசி 15ஆம் நாள். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது. இன்று அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களின் பிறந்த தினமும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அவர்களின் பிறந்த தினமும் கொண்டாடப்படுகிறது. மற்றும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களின் பிறந்த தினமும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய திதி இன்று காலை 10:34 வரை சதுர்த்தசியும் அதன் பின்பு அமாவாசையும் உள்ளது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 3:17 வரை சுபமும் அதன் பின்பு சுப்பிரமும் தொடர்கிறது. இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 11:15 வரை சித்தயோகமும் அதன் பின்பு அமிர்த யோகமும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் உள்ளது. இன்றைய கரணம் இன்று காலை 9:40 வரை பத்திரையும் அதன் பின்பு இரவு 10:34 வரை சகுனியும் அதனைத் தொடர்ந்து சதுஷ்பாதமும் வருகிறது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:15 வரை திருவோணத்திற்கும் அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரத்திற்கும் உள்ளது. இன்றைய ராசி பலன்: மேஷம் பகை, ரிஷபம் வரவு, மிதுனம் பயம், கடகம் நன்மை, சிம்மம் ஆதாயம், கன்னி சிந்தனை, துலாம் தாமதம், விருச்சகம் சுகம், தனுசு லாபம், மகரம் அச்சம், கும்பம் ஆர்வம், மீனம் வாழ்வு. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 முதல் 8:45 வரையும், கௌரி பஞ்சக நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரையும், இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இன்றைய சந்திரன் வரை இன்று மாலை 5 முதல் 6 வரையும், இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை 8 முதல் 9 வரையும், இரவு 10 முதல் 11 வரையும், இன்றைய புதன் வரை இரவு 11 முதல் 12 வரையும், இன்றைய குரு வரை காலை 5 முதல் 6 வரையும், பிற்பகல் 12 முதல் 1 வரையும், இரவு 7 முதல் 8 வரையும் உள்ளது. இன்றைய கோயில் திருவிழாக்களில் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் கொண்ட தங்க பூமாலை சூடியருளல் கொண்டாடப்படுகிறது. இன்று முதியோர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய பழமொழி பதிவானது: உன் உணர்வு உன் அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்றும், இன்றைய பாட்டி வைத்தியத்தில் பப்பாளி பழத்தையும் மாம்பழத்தையும் தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் மூலம் வராது என்றும் பதிவுகள் உள்ளன. அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் மயிலாடுதுறை மாவட்டத்திலுள்ள திருவைத்தீஸ்வரன் திருக்கோயில் பற்றி காணலாம். இத்திருக்கோயிலின் மூலவர் வைத்தியநாதர், அம்பாள் தையல் நாயகி. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இத்தலம் 16வது தலமாகும். இத்தலத்தின் பெருமை என்னவென்றால், இத்தலத்தின் மூலவர் சேமமூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்குள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். இத்தல நவக்கிரகங்களானது மற்ற கோயில்களில் உள்ளது போல் திசை மாறி அல்லாமல் ஒரே நேர்கோட்டில் நேராக நின்று பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பான ஒன்றாகும். அதோடு மட்டுமல்லாமல் மற்ற கோயில்களில் நவக்கிரகங்கள் சிவன் சன்னதிக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இத்திருக்கோயிலில் சிவன் சன்னதிக்கு பின்புறம் நவக்கிரகங்கள் அமைந்துள்ளது சிறப்பான ஒன்றாகும். இங்குள்ள மூலவருக்கு முன் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன 2 கொடிமரங்கள் உள்ளன. இக்கோயிலில் மரகதலிங்கம் ஒன்று வழிபாட்டுக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இத்திருக்கோயிலில் பூமிக்காரகன் அங்காகரன் அவர்களுக்கு தனி கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.